ஓம் நமச்சிவாய. தெற்கு திசை சவுத் ஃபேசிங் தலைவாசல் யாருக்கெல்லாம் யோகம்? ரிஷப ராசி அம்மா பிள்ளை, வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு தெற்கு திசை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. 2ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு யோகம். ஸோ ரிஷப ராசி 2ஆம் நம்பரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு தெற்கு திசை தலைவாசல் யோகம். அடுத்தது கன்னி ராசி, தெற்கு திசை தலைவாசல் வைத்து வீடு கட்டுவதற்கு உண்டான அமைப்பு யோகம் நன்றாக உள்ளது. ஒருவேளை கன்னி ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துட்டு இருந்தால் பெரிய யோகம். மகர ராசி, வெளிநாட்டில் இருப்பாங்க. நில ராசி, உள்ளூரில் வீடு கட்டுவாங்க, அங்கேருந்து சம்பாதிப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம். வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்திலேருந்து சம்பாதிக்கிறது, பொருள் சேர்க்க. அவங்கெல்லாம் போர் போட்டோம்னு அருமையாக தண்ணீர் வரும். அதே ரிஷபராசிக்கும் பொருந்தும், கன்னிராசிக்கும் பொருந்தும். ஒருவேளை தோண்டும் போது தண்ணியே வரும். மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக நிற்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னாக்கா, கரெக்டாக சென்ட்ரிங் போடும்போது நல்லா இயற்கை நல்ல மழையே பெய்யும். ஸோ இது நிறைய இடத்துல நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசை யோகம். வணக்கம்.